ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சிங்கிள் ஃப்ரில் நைட்டி லேஸ் வச்சு பதிச்சு தைக்கிறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். இது டபுள் எக்ஸல் நைட்டி, 3 மீட்டர் நைட்டி துணி எடுத்தேன். நைட்டிக்கு போக மீதமாக இருக்கக்கூடிய துணியில் தான் ஃப்ரில் வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி நெக்லையும் ஸ்லீவ்லையும் லேஸ் வச்சுருக்கேன். ஜிப்பு வச்சு தான் இந்த ஃப்ரில் நைட்டி தைச்சிருக்கேன். தையல் தைக்கக்கூடியவங்க எல்லாத்துக்குமே இந்த ஃப்ரில் நைட்டி லேஸ் வச்சு பதிச்சு தைக்கிறது எப்படிங்கிறது நல்லாவே தெரியும். நம்ம எஸ்கே கிச்சன் சிஸ்டர் ஃப்ரில் வச்சு நைட்டி தைக்கிறது எப்படி அப்படிங்கிற வீடியோ போட சொன்னாங்க. நான் வீட்டில் இருந்தபடியே தையலுமே தைப்பேன். பெண்கள் எல்லாருக்குமே ஏதாவது ஒரு கைத்தொழில் தெரியணும். நம் வீட்டு துணியை நாமே தைச்சிக்கலாம், பணமும் சேவ் ஆகும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சிஸ்டர். பேக் நெக்கு மேலிருந்து கீழ் 4.5 இன்ச்சு, சைடு 2.5 இன்ச்சில் மெஷர்மெண்ட் கொடுத்து கட் பண்ணியிருக்கேன். பார்க்கவே உங்களுக்கு புரியும். அடுத்து ஃப்ரண்ட் நெக்கு மெஷர்மெண்ட் கொடுக்கலாம். டபுளாக ஃபோல்டிங் பண்ணதில் தான் நான் மெஷர்மெண்ட் எடுக்கேன். ஷோல்டர் நெக் மேல் பக்கம் 2.5 இன்ச்சுக்கு மெஷர்மெண்ட் கொடுக்கேன். மேலிருந்து கீழ் 6 இன்ச்சுக்கு மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கேன். கீழ்ப்பக்கமாக 2.5 இன்ச்சுக்கு மெஷர்மெண்ட் கொடுக்கலாம். டோட்டலாக இந்த மாதிரி பாக்ஸாக ட்ராயிங் பண்ணுதேன். இந்த மெஷர்மெண்ட்டு எக்ஸல் டபுள் எக்ஸலுக்கும் பொருந்தும். கார்னர் பக்கம் இந்த மாதிரி டேப்பை பிடிச்சி 1.5 இன்ச்சுக்கு மார்க்கிங் பண்ணி அதை இப்படியே ட்ராயிங் பண்ணுதேன். ட்ராயிங் பண்ணினா இதே சேஃபுக்கு கட்டிங் கொடுக்கணும். கரெக்ட் மெஷர்மெண்ட் எடுத்திருக்கனால கட்டிங் கரெக்டாக இருக்கணும். க்ளோத்தை இழுக்கும் நிலையில் கட்டிங் கொடுக்கக்கூடாது. பாருங்கள், கரெக்டாக வந்திருக்கு. இப்போது ஷோல்டர் 6 இன்ச், ஆம் ஹோல் மேலிருந்து கீழ் 7 இன்ச், கீழ்ப்பக்கமாக 6 இன்ச், 1 இன்ச்சு தையலுக்கு போக 5 இன்ச்சில் நைட்டி மெஷர்மெண்ட் கொடுக்கணும். அடுத்து ஜிப்பு மெஷர்மெண்ட் கொடுக்கலாம். நைட்டிக்கு சின்ன ஜிப் 9 இன்ச்சில் எடுத்திருக்கேன். ஜிப்பில் கீழ்ப்பக்கமும் மேல் பக்கமும் மெட்டல் இருப்பதனால 8 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுதேன். ஜிப்பு 9 இன்ச்சு, நைட்டிலையும் 9 இன்ச்சில் மெஷர்மெண்ட் கொடுத்து கட்டிங் கொடுத்துடாதீங்க. பிறகு ஜிப்பு வச்சு தைக்க முடியாமல் ஆகிரும். 8 இன்ச்சில் இந்த மாதிரி அழுத்தமாக மார்க்கிங் பண்ணுதேன். யோக் மாடலில் தான் ஃப்ரில் வைக்க போகிறோம். அதுக்கு நெக்கில் இருந்து 2 இன்ச்சு மெஷர்மெண்ட் கொடுத்து மேலிருந்து கீழ் 8 இன்ச்சுக்கு மெஷர்மெண்ட் கொடுக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சிஸ்டர். ஈஸி மெத்தடில் தான் ஃப்ரில் வச்சு தைக்கிறது எப்படிங்கிறத சொல்லித்தரேன். கீழ்ப்பக்கமாக யோக் வளைவு 5.5 இன்ச்சுக்கு கொடுக்குதேன். டபுளாக ஃபோல்டிங் பண்ணின ஒரு பக்கமாக அழுத்தமாக மெஷர்மெண்ட் கொடுத்துட்டோம். கீழ்ப்பக்கமாக ஸ்லோப்பாக மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். இதே மெத்தடில் அடுத்த பக்கமும் மெஷர்மெண்ட் கொடுக்கணும். நைட்டி துணியை இந்த மாதிரி மாற்றி போட்டிருக்கேன். மேல் பக்கம் 2 இன்ச்சுக்கு மெஷர்மெண்ட் கொடுத்து முன்னாடி எடுத்த அதே மெஷர்மெண்ட்டை இதுலேயும் அழுத்தமாக கொடுத்து மார்க்கிங் பண்ணி எடுக்க வேண்டியதுதான். பார்க்கவே உங்களுக்கு புரியும்னு நினைக்கேன். இதுக்கு முன்னாடியும் ஸ்வீட் ஹார்ட் நெக் டிசைனிங் நைட்டி தைச்சி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அதை பார்க்காதவங்க இதில் லிங்க் கொடுக்கேன், பார்த்துக்கிடுங்க. பாருங்கள், மார்க்கிங் நல்லா கரெக்டாக வந்திருக்குது. சென்டர் பக்கமாக ஜிப்பு வைக்கணும். ஜிப்புக்கு மார்க்கிங் பண்ணின 8 இன்ச்சுக்கு கட்டிங் கொடுக்குதேன். ஃப்ரண்ட் நைட்டியின் கட்டிங் வேலை முடிஞ்சிட்டுது. பேக் நைட்டியின் கட்டிங் வேலையும் முடிஞ்சிட்டுது. 8.5 இன்ச்சுக்கு ஸ்லீவ் கட்டிங் எடுத்திருக்கேன். அடுத்து மீதமாக இருக்கக்கூடிய துணியை ஃப்ரிலுக்கு 2.5 இன்ச்சுக்கு கட்டிங் பண்ணியிருக்கேன். விளிம்பு சைடு வரதுனால ஒரு பக்கம் லேஸ் வச்சுருவோம், அதனால் மடக்கி தைக்கணும்னு அவசியம் இல்லை. 10 இன்ச்சுக்கு ஜிப் பட்டி துணியும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து நெக்குக்கு கிராஸாக கட் பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு க்ளோத் கிடச்சிருக்கு. இதில் இருந்து தான் நான் கிராஸாக கட் பண்ணுதேன். இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணினீங்கன்னா தான் நெக் வளைவு கரெக்டாக கிடைக்கும். நெக்குக்கு கிராஸ் பீஸும் கட் பண்ணி எடுத்துட்டோம். கட்டிங் முடிஞ்சிட்டுது. இனி ஸ்டிச்சிங் பண்ண வேண்டியதான். ஃபஸ்ட்டு நைட்டியில் ஜிப்பு தான் ஸ்டிச்சிங் பண்ணணும். பாருங்கள், இந்த மெத்தடில் ஜிப்பை இப்படியே மாற்றி கொடுத்துருக்கேன். அப்படியே ஃபோல்டிங் பண்ணி மேல் பக்கமாக தையல் போட்டுடலாம். ஜிப்பும் நைட்டி க்ளோத்துமே வச்சு சிங்கிளாக ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துடலாம். இந்த மாதிரி நைட்டி துணியை ஃபோல்டிங் பண்ணி ஜிப்புனுடைய தலையை இப்படி மேல் பக்கம் எடுத்து விடுதேன். ஜிப்பில் உள்ள மெட்டல் கீழ்ப்பக்கமாக இருக்குது. இந்த பக்கம் ஊசியில் படாமல் ஸ்டிச்சிங் பண்ணணும். ஊசியில் பட்டுதுன்னா ஊசி உடையதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படியே நைட்டி குளத்தை டேன் பண்ணி தையல் போடுதேன். பாருங்கள், நைட்டி துணியை ஃபோல்டிங் பண்ணி ஜிப்புக்கு மேலே வச்சு தான் தையல் போடுதேன். இதுக்கு முன்னாடியும் நைட்டியில் ஜிப்பு எப்படி பதிச்சு தைக்கணும் அப்படிங்கிற வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்க்காதவங்க இதில் லிங்க் கொடுக்கேன், பார்த்துக்கிடுங்க. கரெக்டாக துணியை இந்த மாதிரி இழுக்காமல் தையல் அப்படியே போட்டுற வேண்டியது தான். பாருங்கள், மேல் பக்கமாக கெட்டு தையலும் கொடுத்து கட் பண்ணிட்டேன்.
ஜிப்பில் உள்ள மெட்டல் மேலே இருப்பதனால ஜிப்பினுடைய தலை வெளியில் வராது. நெக் தையல் இப்படி வரும்போது கரெக்டாக இருக்கும். ஜிப்பு வேலை முடிஞ்சிட்டுது. அடுத்து கிராஸ் பீஸை ஜாயின் பண்ணி நெக்கு க்ளோஸ் பண்ணிடலாம். கிராஸ் பீஸை இப்படி தான் ஜாயின் பண்ணணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணதும் கட்டிங் பண்ணி இந்த பீஸை ஒரு பக்கமாக ஃபோல்டிங் பண்ணி தையல் கொடுக்கேன். பாருங்கள், கிராஸ் பீஸ் அப்படியே நீளமாக வந்துட்டுது. இந்த பீஸை தான் நெக்கில் வச்சு பதிச்சு தைக்க போகிறேன். கட் பண்ணின சைடை தான் நெக்கில் வச்சுருக்கேன். அப்படியே ஒரு தையல் கொடுத்துடலாம். இந்த மெத்தடில் நெக்கு தைச்சிங்கன்னா தான் லேஸ் வச்சு தைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். பைப்பிங் கொடுத்து தைச்சிங்கன்னா லேஸ் வைக்க முடியாது. ஜிப்பு சைடு கொஞ்சம் கவனமாக தைக்கணும். இந்த பக்கமும் ஒரு மெட்டல் இருக்குது. கட் பண்ணின கிராஸ் பீஸை அப்படியே நெக்கில் வச்சு தைச்சிட்டேன். நெக் வளைவாக வர்றதுக்கு இந்த மாதிரி ஸ்டிச்சிங்கில் படாமல் சிசர் கட்டிங் கொடுத்துடலாம். அடுத்து ஜாயின் பண்ணின கிராஸ் பீஸை அப்படியே மடக்கி 1/4 இன்ச்சு விட்டு தான் தையல் போடுதேன். வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு புரியும்னு நினைக்கேன். மேல் பக்கமாக லேஸ் வச்சு தைக்கணும். அதனால தான் 1/4 இன்ச்சு விட்டு கீழ்ப்பக்கமாக தையல் போடுதேன். ஜிப்பு பக்கம் கிராஸ் பீஸை கொஞ்சம் கூடுதலாகவே கட் பண்ணியிருக்கேன். இதை அப்படியே ஃபோல்டிங் பண்ணி கெட்டு தையல் போட்டுடலாம். அப்போ தான் தையல் பிரியாமல் இருக்கும். பாருங்கள், தையல் நல்லா நீட்டாக வந்திருக்கு. இதே மெத்தடிலேயே இந்த பக்கமும் தையல் போட்டுற வேண்டியதான். 2 பக்கமும் நெக்கினுடைய வேலை முடிஞ்சிட்டுது. ஜிப்பும் நெக்கும் நல்லா நீட்டாக வந்திருக்கு. பார்க்கவே உங்களுக்கு புரியும்னு நினைக்கேன். அடுத்து யோக் மாடல் ஃப்ரில் வைக்க போகிறோம். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். 2.5 இன்ச்சில் ஃப்ரில்லுக்கு கட் பண்ணியிருந்தேன். இதில் தான் ஃப்ரில் வைக்க போகிறோம். ஃபிலிட்ஸ் வைக்கணும். 1 இன்ச்சு விட்டு 1/2 இன்ச்சில் இந்த மாதிரி மடக்கி மடக்கி மேலே வைக்கணும். இதை பார்த்தீங்கன்னா நல்லாவே புரியும். குயிக்காக வச்சிடலாம். 1/2 இன்ச்சு மடக்கி 1 இன்ச்சு தள்ளி வைக்கணும். பாருங்க, ஃப்ரில் வேலை முடிஞ்சிட்டுது. கட் பண்ணி இதை நைட்டி மேலே வச்சு தைக்கணும். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரில் பார்க்கறதுக்கு இப்படி ஒன்று போல் இருக்கணும். கரெக்டாக இருக்கணும். ஷோல்டரில் 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருந்தேன். இந்த மார்க்கிங்கில் தான் இந்த ஃப்ரில்லை வைக்க போகிறேன். பாருங்க, இந்த மெத்தடில் அந்த மார்க்கிங் மேலே இப்படி வச்சு இப்படியே ஒரு தையல் கொடுத்துட வேண்டியதுதான். ஃப்ரில் விளிம்பு சைடு கீழ்ப்பக்கமாக வருது. கட்டிங் சைடு தான் ஃப்ரில் வச்சுருந்தேன். இந்த கட்டிங் பக்கத்தில் தான் அப்படியே தையல் போட போகிறேன். கீழ்ப்பக்கமாக ஒரு ஃபோல்டிங் வரும். இந்த இடத்துல ஃப்ரில்லை இப்படியே 1/4 இன்ச்சுக்கு மடக்கி வைக்கணும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே புரியும். இப்படி வச்சிங்கன்னா ஃப்ரில் டேன் ஆகி வரும். பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். கீழ்ப்பக்கமாக இப்படி ஸ்லோப்பாக எடுத்து வச்சு தையல் போடணும். ஸ்லோப்பாக ட்ரா பண்ணியிருந்தேன். அதில் தான் ஃப்ரில் வச்சு தைச்சிட்டு இருக்கேன். இந்த கீழ்ப்பக்கம் ஜிப்பு வருது. இந்த சைடில் ஃப்ரில்லை கட் பண்ணி மடக்கி தையல் போட்டுற வேண்டியதுதான். ஜிப்புக்கு மேலே ஃப்ரில் வரக்கூடாது. பாருங்கள், ஃப்ரில் கட் பண்ணிட்டேன். இப்படி மடக்கி விட்டு தையல் போடுதேன். ஜிப்பு பக்கம் ஃப்ரில் எண்டு வருது. இதை இப்படியே திருப்பிடலாம். பாருங்கள், இந்த மெத்தடில் திருப்பி ஃப்ரில் அப்படியே பதிச்சு தைக்குதேன். ஜிப்புக்கு மேலே ஊசி படாமல் தையல் போடணும். ஒரு பக்கமாக ஃப்ரில் பதிச்சு தைச்சாச்சு. பார்க்கவே உங்களுக்கு புரியும்னு நினைக்கேன். இதே மெத்தடிலேயே ஃப்ரில் வச்சு தைக்குதேன். கீழ்ப்பக்கம் இருந்து மேல் பக்கம் ஷோல்டர் பக்கம் ஃப்ரில் அப்படியே பதிச்சு தையல் போட வேண்டியதுதான். பாருங்கள், இந்த மெத்தடில் வருது. உங்களுக்கு நல்லாவே புரியும்படி வீடியோ எடுத்திருக்கேன். பார்க்கவே உங்களுக்கு புரியும்னு நினைக்கேன். இந்த கார்னரில் ஒரு ஃபோல்டிங் வருது. அதையும் ஃபோல்டு பண்ணி தான் ஃப்ரில் வச்சு தைச்சிட்டு இருக்கேன்.
எடுத்துருக்கக்கூடிய ஃப்ரில் கரெக்டாக வந்துட்டுது. நைட்டியில் ஃப்ரில் வச்சு பதிச்சு தைச்சாச்சு. அடுத்து இந்த கட்டிங் தெரியாமல் இருக்கிறதுக்கு இதுக்கு மேலே லேஸ் வச்சு தைக்கிதேன். பிங்க் கலரும் ஒயிட் கலரும் லேஸ் வைக்கிதேன். இந்த மாதிரி லேஸ் வைக்கும்போது பார்க்கறதுக்கு நல்ல லுக்காக இருக்கும். அதனால தான் டபுள் லேஸ் வச்சு தைக்கிதேன். பிங்க் கலருக்கு மேலே இப்படி ஒயிட் கலர் வச்சு இந்த ஒயிட்டுக்கு மேலேயே ஸ்டிச்சிங் கொடுக்கலாம். பார்க்கவே உங்களுக்கு நல்லாவே புரியும்னு நினைக்கேன். ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்தா போதும். டேன் ஆகி வரக்கூடிய இந்த இடத்துலையும் 1/4 இன்ச்சுக்கு லேசாக லைட்டாக ஃபோல்டிங் பண்ணி கொடுக்கலாம். அப்போ தான் இதனுடைய மாடல் நல்லாவே தெரியும். முன்னாடி ஃப்ரில் வச்ச அதே மெத்தடில் ஜிப்பு பக்கம் இந்த லேஸை கட் பண்ணிடணும். ஃப்ரில்லினுடைய தையல் அப்படியே மறைஞ்சி லேஸ் வச்சுருக்கோம். பார்க்கறதுக்கு நல்ல லுக்காட்டும் நல்ல கலர்ஃபுல்லாட்டும் இருக்குது. பாருங்கள், ஒரு பக்கம் ஃப்ரில் அண்ட் லேஸும் வச்சுட்டேன். இதே மெத்தடில் அடுத்த பக்கமும் வச்சிட வேண்டியதுதான். ரெண்டு பக்கமுமே ஃப்ரில் அண்ட் லேஸ் வச்சாச்சு. அடுத்து சென்டரில் பட்டி வைக்கணும். ஜிப்பு வெளியில் தெரியுது. மேல் நெக்லையும் லேஸ் வைக்கணும். கீழ்ப்பக்கமாக லேஸ் வச்சு மேல் சைடு ஸ்டிச்சிங் கொடுக்கேன். ஜிப்பு பக்கம் கெட்டு தையல் கொடுத்து வெளியில் எடுத்துட வேண்டியதுதான். அடுத்த சைடுமே இதே மெத்தடில் லேஸ் வச்சு தையல் போடுதேன். அடுத்து ஜிப்புக்கு மேல் பக்கமாக பட்டி வைக்க போகிறேன். பட்டி துணியை டபுளாக ஃபோல்டிங் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஜிப்புனுடைய தலையை கீழே இறக்கி இந்த மாதிரி மேல் பக்கமாக வச்சு பதிச்சு தையல் போட்டுடலாம். ஒரு தையல் போட்டால் போதும். ஜிப்புனுடைய மெட்டலில் ஊசி படாமல் தையல் போடணும். பட்டியில் ரெண்டு பக்கமும் வளைவு வருது. இந்த வளைவு வரக்கூடிய இடத்துலையும் நைட்டியை அப்படியே டேன் பண்ணி தையல் போடணும். பட்டியுமே பதிச்சு வச்சு தைச்சாச்சு. ஜிப் அப்படியே உள்ளாடி போயிட்டுது. பார்க்கவே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கேன். இதை அப்படியே வெளியில் எடுத்துட்டேன். சிங்கிள் ஃப்ரில் நைட்டி டிசைனிங் ரெடி பண்ணிட்டேன். யோக் மாடல் ஃப்ரில். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எஸ்கே கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ரெசிபியில் சந்திக்கலாம். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.